ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை மூலமாய் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனியருக்கு எழுதின அந்த நிருபங்களிலிருந்து ஒரு விசுவாசியின் கடமை என்ன என்பதை ஒரு 3 பகுதிகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். த டிவைன் டியூட்டிஸ் ஆஃப் எ பிலீவர். விசுவாசி என்பது என்கிற ஒரு நிலை ஒரு ஸ்லாக்கியம் மாத்திரமல்ல, அதற்கு சில பொறுப்புகள் உண்டு. There are privileges, not only privileges for a believer, but also there are responsibilities. பொறுப்பு இல்லாத ஸ்லாக்கியம் எப்பொழுதுமே அது ஆபத்தானது. Privileges without responsibilities are always dangerous. வெறும் பொறுப்பு ஆனால் ஸ்லாக்கியம் இல்லை, அல்லது ஸ்லாக்கியம் இல்லாத பொறுப்பு என்பது சோர்வை கொண்டு வரும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வித்தவுட் ப்ரிவிலேஜஸ் வில் டிப்ரெஸ் அஸ். ஆகவே தான் ஒரு விசுவாசி என்ன செய்ய வேண்டும் என்றால் ரெண்டையும் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் எனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் உண்டு என்பது மாத்திரமல்ல, நான் செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதையும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் இந்த கண்ணோட்டத்தில் எந்த நிருபங்களை வாசிக்கும் பொழுது என்னுடைய கடமை என்ன என்பதை நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் நமக்கு அதை வெளிப்படுத்தி தருவார். முதலாவதாக 1 தெசலோனிக்கேயர் 1 அதிகாரம் 1 வாசிக்கிறோம். பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்க சபைக்கு எழுதுகிறதாவது என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு திருச்சபை என்பது நமக்கு தெரியும், கட்டடங்கள் அல்ல. அது பழைய ஏற்பாட்டு கருத்து. புதிய ஏற்பாட்டு கண்ணோட்டத்தின்படி திருச்சபை என்பது ஜனங்கள். எக்லீஷியா என்பது வெளியே அழைக்கப்பட்டவர்களின் கூட்டம். இது உங்களுக்கு தெரிந்திருக்கும். பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து, சாபத்திலிருந்து அழைக்கப்பட்ட விசுவாசிகளின் கூட்டம்தான் திருச்சபை. அது கட்டடத்தையோ அமைப்புகளையோ நிறுவனங்களையோ குறிக்கவில்லை. ஸோ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற தெசலோனிக்க திருச்சபைக்கு என்று பவுல் எழுதும் பொழுது பவுல் தெசலோனிய விசுவாசிகளை மனதில் வைத்து அவர் எழுதுகிறார். அங்கே இருக்க வேண்டிய ஒரு பண்பை அந்த அறிமுகத்திலே அவர் சுட்டி காண்பிக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற. அப்போ ஒரு விசுவாசிகளுடைய கடமை என்ன? he or she is supposed to be in Christ. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும். நீங்கள் பவுல் எழுதுகிற நிருபங்களை நிறைய வாசித்து பார்க்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக, கிறிஸ்துவின் மூலமாக, கிறிஸ்துவினாலே, இந்த வார்த்தைகள் எல்லாம் அடிக்கடி வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். விசேஷமாக எபேசியரில் ஒரு பெரிய பட்டியலை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது உன்னதங்களில் இருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நாம் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். மீட்டெடுக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்திலிருந்து அவருடைய பிள்ளையாக தத்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சிங்காசனத்தை சேர்கிற ஸ்லாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நித்திய ஜீவனுக்கு பங்குள்ளவர்களாய் மாறி இருக்கிறோம். இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றுக்கும் அடிப்படை என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் இருத்தல், இன் கிரைஸ்ட். அதான் அது அடிப்படை. ஸோ ஒரு விசுவாசினுடைய பிரதானமான கடமை என்னவென்று சொன்னால் அவர் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும். கிறிஸ்துவை விட்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு வெளியே போகும் பொழுது நமக்கு ஆபத்து வருகிறது. நாம் இந்த ஸ்லாக்கியங்களை இழந்து போகிறோம். கர்த்தர் வைத்திருக்கிற ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாத ஒரு இடத்திற்கு நாம் என்ன செய்து விடுகிறோம்? கடந்து போய் விடுகிறோம். ஆகவே தான் இந்த கிறிஸ்துவுக்குள் என்கிற அந்த கருத்தை நாம் அதிகமாக என்ன செய்ய வேண்டும்? வலியுறுத்த வேண்டும். அப்படி ஜோமனுக்கு, ஆண்டவரே நான் உமக்குள்ள இருக்கணும், ஆண்டவரே உமக்குள்ள இருக்கணும். பவுல் அத்தனை பட்டணத்தில் பேசும்போது சொல்லுகிறார், நாங்கள் அவருக்குள் இருக்கிறோம், அசைகிறோம், பிழைக்கிறோம். இன் ஹிம் வி ஹேவ் அவர் பீயிங், வி மூவ். அவருக்குள்ள தான் அசைகிறோம், அவருக்குள்ள தான் எங்களுக்கு பிழைப்பு இருக்கிறது. அந்த உயர்ந்த இடத்தை கர்த்தர் நமக்கு என்ன செய்வாராக? ஆண்டவர் தருவாராக. 2ஆம் வசனத்தில் பாருங்க, தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியை, உங்கள் அன்பின் பிரயாசம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமை, நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பு நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து. இதில் ஒரு 3 வார்த்தைகளை சொல்லுகிறோம். அது 3 குறிப்புகளாக நான் சொல்ல விரும்புகிறேன். விசுவாசத்தின் கிரியை, the faith that works.
அதான் தெசலோனிக்கே சபைக்கு பவுல் சொல்லியிருக்கிறார். பால் டாக்ஸ் அபவுட் ஒர்க்கிங் ஃபெய்த். தெசலோனிக்கே திருச்சபையாருக்கு இருந்த விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்? கிரியை செய்கிற விசுவாசம். விசுவாசம் என்பது காணப்படாத ஒன்றை நம்புவது. அதான் நம்ம எபிரேய புத்தகத்தில் வாசிக்கிறோம். காணப்படாத ஒன்றை நாம் நம்புவது, அறியாத ஒன்றை ஏற்றுக்கொள்வது. ஆனால் இந்த விசுவாசம் செயல்பட வேண்டும். செயல்படாத பட்சத்தில் அது வெறும் ஒரு கொள்கையாகவே என்ன செய்துவிடும்? மாறிவிடும். ஆனால் பவுல் தெசலோனிக்கே திருச்சபைக்கு சொல்கிறார், உங்களிடத்தில் இருக்கிற அந்த செயல்படும் விசுவாசத்தை நான் நினைத்து கர்த்தரை துதிக்கிறேன். ஸோ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசம் செயல்படணும். நான் ஆண்டவரை நம்புகிறேன், அவர் என்னை கைவிட மாட்டார், என்னை தேவைகளை சந்திப்பார், எனக்கு விடுதலை கொடுப்பார், என்னை ஆச்சரியமாக நடத்துவார் அப்படின்னு நம்ம நம்பினா அதை செயலில் காண்பிக்கணும். கர்த்தர் தான் எனக்கு பிரதானம் என்பது இருக்கு. ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, மலைக்கா ஒருத்தர் ஜோம் பண்ணாராம், கடுமையாக வெயில் அடிக்க, அப்போ மலைக்கா ஜோம் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் வெளியே போகும்போது ஒய்ஃப்ட்ட கொடை எடுத்து கொடுனாராம். எதுக்குங்க இது, அதான் வெயிலெலாம் முடிய போத, சாயங்காலம் ஆச்சு, இனிமேல் எதுக்கு உங்களுக்கு கொடை? இல்லை நான் மலைக்காக ஜோம் பண்ணியிருக்கிறேன், மழை வரும் அப்படின்னாராம். அதுதான் விசுவாசம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு கதை சொல்லுவாங்க, ஒரு அம்மா பைபிள் வாசித்தாங்களாம், நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போய் என்று சொன்னால் அது பெயர்ந்து போகும். அதுக்காக இருக்கிற மலையெல்லாம் தள்ளி வைன்னு ஆண்டவர் சொல்லலை, அந்த அர்த்தத்தில் சொல்லலை, அது விசுவாசத்தை கொடுத்து சொல்லியிருக்காரு. இந்த அம்மா நைட்டு படுக்கும்போது ஜன்னலை திறந்த, ஆண்டவரே நாளை காலைல நான் எந்திக்கும் போது இந்த மலை என்ன செய்யக்கூடாது, அந்த இடத்துல இருக்கக்கூடாது ஆண்டவரே, அப்படி தள்ளி போயிடணும்னு ஜோம் பண்ணிச்சான். ஜோம் பண்ணி படுத்துச்சு. இந்த அம்மா காலைல எந்திரிச்சு பார்த்துருக்குறாங்க, ஜன்னல் திறந்தோன்னு பார்த்துருக்காங்க, மழை அங்கே தான் இருந்திருக்கு. அந்த அம்மா சொல்கிறாங்களா, மழை எப்படிங்க போகும், அதெல்லாம் எப்படி போகும், அது எனக்கு தெரியும் முதல்ல. ஸோ இது நீங்கள் நல்லா கவனிச்சா, நீ மலையை பெயர்க்கிற விசுவாசம்னு ஒன்று இருக்கு. இதை நீங்கள் லிட்டரலாக எடுத்து தள்ளி வைன்னு சொல்லலாம். அதாவது கடுகுல விசுவாசம் என்ன அர்த்தது? கடுகு செடி அது சின்ன விதை வளர்ந்து பெரிய மரமாய் மாறுகிறதை போல உனக்குள்ள இந்த விசுவாசம் வளரணும். அப்படி வளர்ந்து வரும் பொழுது நீ கர்த்தருக்குள் கேட்கிற எதுவும் நடக்கும். தேவ சித்தத்துக்கு உட்பட்டு எதுவுமே என்ன செய்யப்படும், நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம ஆண்டோட கேட்கணும், எங்களுடைய விசுவாசம் செயல்படுகிற விசுவாசமே மாறும். கர்த்தர் சுகம் தருவார் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா சுகம் தருவார். சுகம் தருவார்னு ஒரு பக்கம் சொல்லிட்டு இன்னொரு பக்கம் அழுதுட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய எதிர்காலத்தை, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வார் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா பொறுப்பெடுத்துக்கோ. என்னங்க காலம் தாழ்த்திட்டே போது ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு யாரோ ஒருத்தர் கேட்பாங்க. கேட்கறதுக்கு பிசாசு ஆட்டில் வச்சிருப்பான். நம்ம உடனே சொல்லணும், எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பரவாயில்ல, எங்கள் இயேசு எங்களுக்காக செய்வார். அதுதான் கிரியை செய்கிற விசுவாசம். அதே வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய அன்பின் பிரயாசம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. என்ன, the love that is expressed. உங்களுக்குள்ள அன்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு பவுல் சொல்லலை. தெசலோனிக்கே திருச்சபைக்கு சொல்றாரு, உங்களுடைய அன்பின் பிரயாசத்தை நான் பார்க்கிறேன். இன்னொரு வார்த்தை சொன்னா, I have seen your love which was expressed. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், அவங்களுக்குள்ள ஒரு லவ்விங் டீட்ஸ் இருந்திருக்கு. அதாவது அன்பு உள்ள இருக்கு, ஆனால் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசினுடைய கடமை என்ன? அன்பை வெளிப்படுத்துதல். நாங்கள் அன்பு இருக்கு அப்படின்னு சொன்னா போதும். ஆண்டவரை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தணும், திருச்சபையை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தணும், மிஷன்ஸை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தணும், சக ஊழியர்கள் விசுவாசிகளை நேசிக்கிறோம் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். So don't simply talk that you are loving God or loving people, loving communities, loving nation, but prove it or express it through your actions. செயலை நம்ம காண்பிக்கணும். அதுதான் ரொம்ப பிரதானமானது. ஒரு விசுவாசனுடைய கடமை தான். அன்று நாங்கள் செயலில் காண்பிக்க எங்களுக்கு கிருபை தரும். இந்த சமுதாயத்தை நேசிக்கிறோம், அழிந்து போகிற ஆத்துமாக்களை நேசிக்கிறோம், பாவிகளை நேசிக்கிறோம், தேசத்தை நேசிக்கிறோம், உம்முடைய ராஜ்யத்தை நேசிக்கிறோம், எல்லாவற்றுக்கும் மேலாக உண்மை நேசிக்கிறோம். நீங்கள் ஆண்டவர் பேதுருட்ட கடைசி கேட்டார், யோவான் 21 வாசிக்கிறோம், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? ஆமா. அப்பயும் ஆடுகளை மேய், ஆட்டுக்குட்டிகளை மேய்கிறார். ஸோ அவர் என்ன எதிர்பார்க்கிறாரு? ஒரு பெரிய அப்போஸ்தலன், ஆதி திருச்சபைக்கு தலைவராக இருக்க போகிற ஒரு அப்போஸ்தலன், உனக்கு தலைமைத்துவ பண்புகள், உனக்கு கிருபை, எல்லாரையும் அனுசரித்து போகிற ஒரு பாங்கு, நல்ல மனநிலைமை, நல்ல ஆட்டிடியூட், நல்ல லீடர்ஷிப் ஸ்கில்ஸ், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பொட்டன்ஷியல், இதெல்லாம் உனக்கு இருக்கா? அதெல்லாம் தருவேன்னு சொல்லலை. டு யூ லவ் மீ? என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டார். அப்போ கடைசியில் பேதுரு சொல்றாரு, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்பது உமக்கு தெரியும். பாருங்க, அப்போ தெரியணும். நம்ம ஆண்டவரை
நேசிக்கிறோம், குடும்பத்தை நேசிக்கிறோம், சக விசுவாசியை நேசிக்கிறோம், ஊழியர்களை நேசிக்கிறோம் என்பது தெரிய வேண்டும். அதே வசனத்தில் நீங்கள் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உங்களுடைய நம்பிக்கையின் பொறுமை, நம்பிக்கையின் பொறுமை, என்டியூரிங் ஹோப். அவங்களுக்கு ஒரு பொறுமை இருக்கு, அந்த பொறுமை வந்து நம்பிக்கையின் அடிப்படையில் இருக்கு. அதான் பவுல் சொல்ல வர்றார் தெசலோனிக்கே திருச்சபை. பாருங்க, செயல்படுகிற விசுவாசம், வெளிப்படுத்தப்பட்ட அன்பு, உங்களுடைய நம்பிக்கையின் பொறுமை. அதாவது நமக்கு ரெண்டும், நம்பிக்கை ஒரு கேரக்டர், பொறுமை ஒரு கேரக்டர், பட் ரெண்டும் இணைச்சி சொல்றாரு பவுல். அவங்க பொறுமையா காத்திருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அதை நம்புறாங்க ஆழமா. அவங்க நம்புறாங்க ஏன்னா அவங்களுக்கு என்ன இருக்கிறது? பொறுமை இருக்கு. ஸோ ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட். அப்போ நம்ம என்ன சொல்றோம்? அன்வேவரிங் ஹோப், அசைக்க முடியாத ஒன்று, அதுதான் நம்பிக்கையின் பொறுமை. ஆபிரகாம் அந்த பொறுமை இருந்தது பாருங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, என் நம்பிக்கை மாறாது. ஏன்? என் நம்பிக்கை வந்து எதையோ ஒன்றை சார்ந்ததல்ல, அது கர்த்தரையும் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையும் சார்ந்தது. ஸோ நமக்கு வந்து அந்த 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 என்டியூரிங் ஹோப் ஆர் அன்வேவரிங் ஹோப் நமக்குள்ள வரணும். அசைக்க முடியாது, அசைக்க முடியாத ஒரு படகு அலைகள் அசைப்பட்டுட்டே இருக்குன்னு சொன்னால் அந்த படகு மூவ் பண்ண முடியாது. ஒரு இடத்துல அப்படியே ஸ்டாக்னண்டாக நின்றும், அப்படியே ஆடிட்டே இருக்கும். அதில் அதை மூவ் பண்ணால் கவுந்துரும். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. தமிழில் சொல்லுவாங்களா, ஆற்றுல ஒரு கால், தோணியில் ஒரு கால், அப்படி இருக்கக்கூடாது. இயேசு நம்புகிறோம். அதுதான் யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரமா என்றால் கர்த்தரையே சேவிப்போம், நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேவர் யார்? ரொம்ப போல்டா அவர் என்ன செய்யறாரு? அவர் கேட்கறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த வசனங்களை உங்களுக்கு 2ஆம் வசனத்தில் மட்டும் 3 காரியம் நான் சொல்லியிருக்கிறேன். முதல் வசனத்தில் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும் அப்படி சொல்லுவோம். 2ஆவது வசனத்தில் 3 செயல்படுகிற விசுவாசம், faith that works, வெளிப்படுத்தப்பட்ட அன்பு, love that is expressed, enduring hope, நம்பிக்கையின் பொறுமை, the hope that is endured. நீங்க கடைசி என்னன்னு சொல்றேன், இந்த 6ஆம் வசனத்தை பாருங்க. 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி. பாருங்க, அந்த ஒரு விசுவாசிக்கு இருக்க வேண்டிய பண்புகளை பவுல் என்ன சொல்றாரு? யூ ரிசீவ் த வேர்ட் இன் மச் அஃப்ளிக்ஷன்ஸ். நீ நிறைய பாடுகளின் மத்தியில் இந்த வசனத்தை நீ என்ன செய்த? அதை ஏற்றுக்கொண்டாய் அப்படின்னு சொல்றாரு. நிறைய பாடுகளின் மத்தியில் நீ அதை ஏற்றுக்கொண்டிருக்க. ஒழுங்காவே வசனத்தை ஏற்றுக்கொள்கிற பழக்கங்கள் நிறைய பேருக்கு கிடையாது. வசனத்தை வாசிக்கிற பழக்கம் கிடையாது. ஆனால் தெசலோனிக்கே திருச்சபைக்கு அவர் சொல்றாரு, உங்களுக்கு நிறைய உபத்திரவம் இருந்தது, மச் அஃப்ளிக்ஷன்ஸ் இருந்தது, பட் அதில் வந்து யூ ஹவ் ரிசீவ் த வேர்ட். வசனத்தை நீ என்ன செஞ்சீங்க? ஏற்றுக்கொண்டீங்க. ஒரு விசுவாசி எல்லா சூழ்நிலையிலும் வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் எங்கள் சர்ச்சில் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், வசனம் வந்து கேட்டல் ஒன்று இருக்குது, பெற்றுக்கொள்ளுதல் இருக்குது. லிசனிங் ஒன்று, ரிசீவிங் ஒன்று. ஸோ ஒரு விசுவாசி எந்த இடத்துக்கு வரணும்? ஸ்பிரிட்ல ரிசீவ் பண்ணணும். அந்த லெவலுக்கு வரணும். அந்த ரிசீவ் பண்ணும்போது தான் அது டெலிவரன்ஸ் ஆகும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆகும். காதில் கேட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கல்ல. ஸோ உங்களுக்கு டெலிவரன்ஸ் வேணும், ஒரு கிரியை நடக்கணும், ஒரு நன்மை வேணும், ஒரு சூப்பர் நேச்சுரல் மிரக்கலை அனுபவிக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ரிசீவ் த வேர்ட். சூழ்நிலை எப்படி இருக்குன்னு இருக்கு. இப்போ எங்களுக்கு மூடு சரியில்லை, இப்போ எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, இப்போ வியாதி இருக்கு, இப்போ கொஞ்சம் பண கஷ்டம் இருக்கு, இப்போ குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் செட்டில் ஆகட்டும் ஐயா, அப்புறம் நாங்கள் நல்ல சர்ச்சைக்கு வரோம், வசனத்தை கேட்குறோம். அது கிறிஸ்தவ கிடையாது, கிறிஸ்தவ அனுபவங்கள் கிடையாது. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம என்ன செய்யணும்? அதை ஏற்றுக்கொள்ளணும். ஸோ இந்த முதல் பகுதியில் ஒரு 5 குறிப்புகளை நான் சொல்லியிருக்கிறேன். இந்த 5 நீங்கள் தொடர்ந்து தியானிங்க, உங்களுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்க. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அனுபவம், செயல்படுகிற ஒரு விசுவாசம், faith that works, வெளிப்படுத்தப்பட்ட அன்பு, the love that is expressed, நம்பிக்கையின் பொறுமை, the endured hope, and அதிக வருத்தத்தில் கஷ்டங்களில் வசனத்தை ஏற்றுக்கொள்ளுதல், receiving the word in much afflictions. இதெல்லாம் கடமைகள். தொடர்ந்து நம்ம பார்ட் 2 பார்ட் 3 வருகிற நாட்களில் சிந்திப்போம். இந்த கிருபைகளை கர்த்தர் நமக்கு தருவார். இருக்கிற கண்ணில் மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்கள் விசுவாசிகளுக்கென்று நீர் கொடுத்திருக்கிற ஸ்லாக்கிகளுக்காய் நன்றி. எங்கள் கடமைகளை நீர் பதிவு செய்து வைத்திருக்கிறீர். அந்த கடமைகளை மனதார சந்தோஷமாய் நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. God bless you.